இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழின அழிப்பு நினைவு தூவி நல்லிணக்க முயற்சிகளை சிக்கலாக்கும் செயல்பாடு, கனேடிய தூதுவரை அழைத்து அரசு கண்டனம். கனடாவின் இனப்படுகொலை குற்றச்சாட்டு, தமிழின அழிப்பு நினைவு தூவிக்கான அனுமதி என்பன இலங்கையின் நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கும், அவற்றை பெரிதும் பலவீனப்படுத்தும். இவ்வாறு கனடா தூதுவரிடம் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது அரசாங்கம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில், நேற்றைய தினம் கனடா தூதுவர் எரிக் வோல்ஸை தனது அமைச்சு பணிமனைக்கு நேரில் அழைத்து இந்த கண்டனத்தை வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்டிருந்தார். இது குறித்து வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டவை வருமாறு: இறுதிக்கட்ட போரில் இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த பொய்க்கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிக்கிறது. கனடாவில் தேர்தல் ஆதாயத்திற்கான முதன்மையான பிரச்சாரமாக இது உள்ளது. நாட்டின் பல்லின சமூகங்களிடையே தேசிய ஒற்றுமை, தேசிய நல்லிணக்கம், நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகளுக்கு இது தடையாகவும், சிக்கலை ஏற்படுத்துவதாகவும், அதனை பலவீனப்படுத்துவதாகவும் உள்ளது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரலில் கனடாவின் வெளிவகார வர்த்தக மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஒரு கண்டுபிடிப்பையுமே கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியது. 2006இல் கனடா தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது. 2024 ஜூனிலும் இதனை மீண்டும் உறுதிப்படுத்தியது. கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள ஸ்விங்கஹவுசி பூங்காவில் தமிழின படுகொலையை குறிக்கும் முகமாக நினைவு சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் பலமுறை தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. பிரம்டன் நகர சபையின் இந்த வருந்தத்தக்க முயற்சியை தலையிட்டு தடுக்குமாறு கனடாவின் மத்திய அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த செயல்பாடு குறித்து முன்னெடுப்புகளை பரந்தளவிலான இலங்கை மற்றும் கனேடிய சமூகங்களுக்கு எதிரான ஒன்றாக இலங்கை அரசு கருதுகிறது. இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதும், கட்டுக்கதைகளை அடிப்படையாக கொண்டு நினைவு சின்னங்களை நிர்மாணிப்பதும், பொதுமக்களை தவறாக வழிபடுத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களுக்கும் இடையில் நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை மற்றும் நீடித்த அமைதிக்கான இலங்கையின் அயராத முயற்சிகளை சீர்குலைப்பவையாக அமையும் என்று இலங்கை அரசு உறுதியாக நம்புகிறது என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைத்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக முள்ளிவாய்க்கால் வாரத்தை முன்னிட்டு தமிழர் தாயகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் வாரத்தை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. நினைவேந்தல் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 3ஆம் நாளான நேற்று யாழ் வல்வெட்டித்துறை நினைவேந்தல் நிகழ்வும் கஞ்சி பரிமாறலும் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டம் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் ஏற்பாட்டில் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கப்பட்டது. அம்பாறை காரைதீவு சந்தை கட்டிட தொகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்களால் நாச்சிமார் கோயில் சந்தியிலும், சாகவச்சேரி பஸ் நிலையத்திலும், வல்வெட்டித்துறை கம்பர்மலை சந்தியிலும், நினைவாலயம் முன்பாகவும், வேலனை வங்களாவடியிலும், மன்னார் மாந்தே கிழக்கு செல்வபுரத்திலும், மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஏனைய வலம்புரியின் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் தமிழின படுகொலையின் வலி சுமர்ந்த ஊர்தி பவனி நல்லூரிலிருந்து நேற்று ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. மக்களாணைக்கு எதிராக செயற்பட முடியாது, எதிர்க்கட்சியினரை பகிரங்கமாக எச்சரித்தார் ஜனாதிபதி அனுர. நுவரெலியாவில் பஸ் விபத்து, 19 பேர் காயம். செம்மணியில் விபத்து, 2 காயம் என்ற செய்தியும். உரும்புராயில் புற்றுநோயின் வேதனை தாங்க முடியாமல் விபரீத முடிவெடுத்தவர் மரணம் என்ற ஒரு செய்தி. அதேபோல இனப்படுகொலை நினைவு சின்னம் கனேடிய தூதுவரை அழைத்து கண்டனம் தெரிவித்தார் விஜித ஹேரத். ஒன்டாரியோவின் பிரம்டனில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை கனடா அங்கீகரித்து திறப்பு விழா நடத்தியதற்கு உத்தியோகபூர்வமாக ஆட்சேபனை தெரிவிக்க இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று புதன்கிழமை கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்தார். ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் என கூறி அதற்கு அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை ஹேரத் தெரிவித்தார். மேலும் நினைவு சின்னத்தின் நிர்மாணத்தையும் விமர்சித்தார். இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையின் தேசிய ஒற்றுமை, நல்லிணக்கம், அதன் பல்வேறு சமூகங்களிடையே நீடித்த அமைதியை
நோக்கிய முயற்சிகளை குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்தும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பில் வெளிவிகார அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகரமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறது. இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவிற்குள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் நம்பப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரலில் கனடாவின் வெளிநாட்டு அலுவல்கள், வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி இருந்தது. மேலதிகமாக 2006ஆம் ஆண்டு கனடாவானது தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பொன்றாக அறிவித்ததுடன் 2024ஆம் ஆண்டு ஜீனில் இவ்வகைப்படுத்தலை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அரசாங்கம் வலியுறுத்தியது. பிரம்டன் நகரசபையின் இவ்வருந்தத்தக்க முயற்சியை தலையிட்டு தடுக்குமாறு கனடாவின் மத்திய அரசை இலங்கை அரசு வலியுறுத்தியுள்ளதும் இச்செயற்பாடு குறித்து முன்னெடுப்புகளை பரந்தளவிலான இலங்கை மற்றும் கனேடிய சமூகங்களுக்கு எதிரானதான ஒன்றாகவே இலங்கை அரசு கருதுகிறது. இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதும் கட்டுக்கதைகளை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னங்களை நிர்மாணிப்பதும் பொதுமக்களை தவறாக வழிநடாத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை மற்றும் நீடித்த அமைதிக்கான இலங்கையின் அயராத முயற்சிகளை சீர்குலைப்பவையாகவே அமையும் என்று இலங்கை அரசாங்கம் உறுதியாக நம்புகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் அதை தாண்டி கொலை கலாச்சாரத்தை ஒழிக்க அனுர அரசு திணறுவது ஏன் சஜித் கேள்வி. நினைவாயுதம் கண்காட்சி யாழ் பல்கலைக்கழகில் இன்று ஆரம்பம் என்ற செய்திகளும் தலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைத்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணியில் இன்று அகழ்வு பணி ஆரம்பம். செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்று வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது என்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து குமுதினி படுகொலையின் 40ஆம் ஆண்டு நினைவு இன்று. குமுதினி படுகொலையின் 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை நெடுந்தீவில் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட உள்ளது. மாவிலித்துறை வீரபத்திர பிள்ளையார் ஆலயம், மாவிலித்துறை சவேரியார் ஆலயம் மற்றும் தேவசபை ஆலயம் என்பவற்றில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஆத்ம சாந்திக்கான வழிபாடுகள் சமநேரத்தில் காலை 8 மணிக்கு இடம்பெற உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வடக்கில் தமிழர்களின் நில இருப்பை சர்வதேசம் உறுதிப்படுத்த வேண்டும். ராஜதந்திரிகளிடம் தமிழ் தேசிய பேரவையினர் கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும். ட்ரான் அலஸ் தென்னகோன் ரூபாய் 30 கோடி என்னிடம் கேட்டார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் தகவல். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ், போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் கேட்ட 30 கோடி ரூபாயை நான் வழங்காததாலேயே தங்காலை சிறைச்சாலையில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளேன் என்று பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஹரக் ஹட்டா என்று அறியப்பட்ட நதும் சிந்தக விக்ரமரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் வழக்கு ஒன்றிற்காக போலீசார் அவரை நீதிமன்ற வளாகத்தில் முற்படுத்தினர். அப்போதே செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக என்னிடம் தெரிவிப்பதற்கு பல விடயங்கள் உள்ளன, நான் அவற்றை அப்போது வெளிப்படுத்துவேன் என்று சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு முன்னதாக ஹரக் ஹாட்டா கூறினார். மேலும் தங்காலை சிறைச்சாலையில் தொடர்ந்தும் நான் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதால் மாதம் 1 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஹரக் ஹட்டா என்று அறியப்பட்ட நதுன் ஹுடு சலிந்து என்று அறியப்பட்ட சலிந்து மல்ஷிகா ஆகியோர் மடகாஸ்காரில் கைது செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தங்காலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழின படுகொலைகள் பல்கலையில் கண்காட்சி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழின படுகொலைகள் தொடர்பிலான வரலாற்றை வெளிப்படுத்தும் கண்காட்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பிரதான வளாகத்தில் நேற்று ஆரம்பமானது. நினைவாயுதம் என்கிற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் இந்த கண்காட்சி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை முன்னெடுக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கண்காட்சியில் மாணவர்கள், பொதுமக்கள், ஆர்வலர்கள் அனைவரும் பங்கேற்று இனப்படுகொலை வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ஹொத்மலையில் மீண்டும் விபத்து, 7 சிறுவர்கள் உட்பட 19 பேர் காயம் என்ற அந்த விபத்திற்குள்ளான வாகனத்தின் புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஹொத்மலையில் நேற்றைய தினம் ஹயஸ் வாகனம் ஒன்று 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில்
7 சிறுவர்கள் உட்பட 19 பேர் காயங்களுக்கு உள்ளாகினர் என்று தெரிய வருகிறது என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆணையரவு உப்பள ஊழியர்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம். கிளிநொச்சி ஆணையரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்கள் தமக்கான நிரந்தர நியமனம் கோரியும் மேலதிக கொடுப்பனவுகள், தமக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரஜ உப்பு என்ற பெயரை மாற்றம் செய்து ஆணையரவு உப்பு என்ற பெயரில் மாற்றியதாக கூறுகின்றனர். ஆனால் இதுவரை பொதி செய்த உப்பு பைகளில் ரஜ உப்பு என்றே காணப்படுகிறது. ஆணையரவு உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சில் ஈடுபட்டனர் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பார்ப்பதற்கு வெளியே ஒரு தேசிய உப்பளமாக காணப்பட்டாலும் பல பிரச்சனைகள் உள்ளன. எனவே இதற்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் என்று இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சின்னம்மை தொற்று அதிகரிப்பு, தடுப்பூசிக்கு பெரும் பற்றாக்குறை. நாட்டில் தற்போது சின்னம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியசாலைகளில் தற்போது நோயை தடுக்க உதவும் வெரிசெல்லா தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நைனாதீவு குறிக்கட்டுவான் பாதை படகு நீரில் மூழ்கியது. நைனாதீவு குறிக்கட்டுவான் இடையில் சேவையில் ஈடுபட்ட பாதை படகு நேற்று முன்தினம் இரவு கடலில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இப்பாதை படகு நைனாதீவு குறிக்கட்டுவான் இடையே சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நீண்ட காலமாக பழுதடைந்து சேவையில் ஈடுபட முடியாமல் நைனாதீவு துறைமுகத்தில் தரித்து விடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கடும் காற்றினால் அது கடலில் மூழ்கியுள்ளது. இதேவேளை அண்மையில் இப்பாதை படகு திருத்தப்பட்டு சீரான சேவையை வழங்க ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பது இந்த செய்தி காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி நேற்று கம்பர் மலையில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், முள்ளிவாய்க்கால் நினைவை முன்னிட்டு யாழ் பல்கலையில் இரத்த தான முகாம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முதியோர் கொடுப்பனவு எடுக்க சென்ற வயோதிபரை துரத்திய அஞ்சல் அலுவலர், புதுக்குடியிருப்பில் பரபரப்பு. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் முதியோர் கொடுப்பனவு எடுக்க சென்ற முதியவர் ஒருவரை கொடுப்பனவு தர முடியாது என துரத்திவிட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள அஞ்சல் அலுவலகத்திற்கு நேற்று காலை முதியவர் கொடுப்பனவு எடுக்க சென்றார். அவர் கொடுப்பனவுக்காக 2 மணி நேரத்துக்கும் மேலாக காவல் இருந்தார். நேரம் செல்கிறது, என்னை மிக விரைவாக அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அப்போது அங்கு நின்ற முன்னாள் அஞ்சல் அலுவலரும் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளருமான நபர் அந்த முதியோரை தமக்கு வாக்கு போடவில்லை என கடிந்துள்ளார். இதனை அடுத்து அந்த நபர் தற்போது அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தராக இருக்கும் ஒருவரிடம் சென்று முதியவருக்கு கொடுப்பனவு கொடுக்க வேண்டாம் என கூறி சென்றுள்ளார். அதன் பின் அஞ்சல் அலுவலகரிடம் முதியவர் சென்றுள்ளார். ஆயினும் அந்த அலுவலகர் முதியவரை பல கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதுடன் முதியோர் கொடுப்பனவு அட்டையை தூக்கி எறிந்து தனது கோபத்தினை வெளிப்படுத்தினார். 250 ரூபாவிற்கு 2 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்த முதியவர் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. செம்மணியில் விபத்து, இளைஞன் காயம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஊர் மக்களிடம் சிக்கினார் போதைப் பொருள் வர்த்தகர். மாவனல்ல அருகே போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவர் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு போலீசிடம் பிடித்துக் கொடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சுழிபுரத்தில் விஷமிகளால் தண்ணீர் தாங்கி உடைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தாங்கியும் தண்ணீர் குழாய்களும் விசமிகளால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன என்ற செய்தியோடு, வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்த ராட்சத முதலை. அனுராதபுரம் பிரியங்க கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இகலஹஸ் மில்லேவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தோட்டத்திற்குள் ராட்சத முதலை ஒன்று புகுந்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கொட்டாஞ்சேனை சிறுமி மரணம், விசேட விசாரணைகள் ஆரம்பம். கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த சிறுமியின் மரணம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பெரிதாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது.
குறித்த விடயம் தொடர்பில் தகவல்களை திரட்டுவதற்காக 10 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இனப்படுகொலைகளில் இலங்கை ஈடுபடவில்லை, முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கரையொதுங்கிய டால்பின்கள். களுத்துறை தெற்கு கடற்கரையில் 6 டால்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. கரையொதுங்கியுள்ள 6 டால்பின்களும் ஏதேனும் விபத்துக்குள்ளாகியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கடலுக்கு நீராடச் சென்றிருந்த 4 இளைஞர்கள் சடலமாக மீட்பு. புத்தளம் கடலில் துயரம். புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள கடலில் நீராடச் சென்ற 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் மேலும் கூறினர். குறித்த 4 இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்த போது கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெண்ணப்புவ போலீசார் மற்றும் கடற்படையினர் ஆகியோரின் உதவியோடு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர்களில் 3 பொகவந்தலாவ சென் வியன்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றொரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் 17 வயது, ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் 19 வயது, ஸ்ரீகாந்த் அஜித் குமார் 18 வயது, யூசுப் வயது 27 ஆகியோரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் வெண்ணப்புவ போலவத்த போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தமே நாட்டின் 70% மரணங்களுக்கு காரணம், சுகாதார அமைச்சு தகவல். இலங்கையில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 70%மானவை உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களினாலேயே நிகழ்கின்றன என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன், சொகுசு பஸ் விபத்து. அம்பாறை மகியங்கனை வீதியில் மகியங்கரையின் வேவத்த பகுதியில் சொகுசு பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மயக்க மருந்து கலந்து கொடுத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து பெண்ணிடம் கொள்ளை. வான் சாரதி போலீசாரால் கைது. வாடகை வேனில் பயணித்த வெளிநாட்டு பெண்ணொருவருக்கு மயக்க மருந்து கலந்து குளிர்பானத்தை குடிக்க கொடுத்து பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு அந்த பெண்ணை 30 அடி ஆழமுடைய பள்ளத்தில் தள்ளிவிட்டு சென்றதாக கூறப்படும் வாடகை வேன் சாரதி ஒருவர் எல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், கடலில் தொடரும் திருட்டுக்கள், தீர்வு தரக்கோரி ஆர்ப்பாட்டம், வாழைச்சேனை மீனவர்கள் முன்னெடுப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், குருக்கள் மடத்தில் சவுக்கு காட்டுக்கு விஷமிகள் தீ, பல மரங்கள் எரிந்து நாசம். குருக்கள் மடம் கிராமத்தில் கடற்கரையில் சவுக்கு மரங்கள் அதிக அளவு சரிந்து நிற்கும் காட்டு பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த தீப்பரவலால் பல சவுக்கு மரங்கள் எரிந்து நாசமாகின. தீப்பரவலை அடுத்து அந்த பகுதியின் இளைஞர்களும் இராணுவத்தினரும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையாக போராடினர். சவுக்கு மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் அடிக்கடி தீயால் பாதிக்கப்படுகிறது. திட்டமிட்டே மரங்களுக்கு தீ வைக்கப்படுவதாகவும் இது குறித்து உடனடியாக விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாவிதன்வெளி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், திருக்கோவில் சந்தியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு களுவாஞ்சிக்குடியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. துரோகிகளாலேயே வீழ்ந்தது முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு பதவிகளை அனுபவித்த துரோகிகளாலேயே அட்டாளைச்சேனை பாலமுனை பிரதேச 2 வட்டாரங்கள் தோற்கப்பட காரணம் என்று அந்த கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமாலெப்பை தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அட்டாஞ்சேனையில் கழிவு அகற்றல் சீரின்மையால் சிரமம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த உலக செய்திகளுக்குள், 50 லட்சம் மக்கள் கடும் பட்டினியில், குழந்தைகள் மரணத்தின் பிடியில் என்றொரு செய்தி. காசாவில் 50 லட்சம் மக்கள் கடுமையான பட்டினியை எதிர்கொள்கின்றனர் என்றும்
ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. இதனிடையே வரும் வாரங்களில் உணவு இன்மையால் வரும் நாட்களில் குழந்தைகள் இறப்பும் நேரும் என்று யுனிசெப் அமைப்பு எச்சரித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உலகின் ஏழ்மையான ஜனாதிபதி காலமானார் என்ற ஒரு செய்தி. ஃபெஃபே என்று அழைக்கப்படும் உருகுவேவியின் முன்னாள் ஜனாதிபதி யோஸ் முஜிகா தனது 89வது வயதில் காலமானார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். தமிழகம் பொள்ளாச்சி பாலியல் குற்றம் 9 பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. தமிழகத்தின் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு மற்றும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கிய 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய், எங்களுடைய நாட்டின் மதிப்பில் சுமார் 3 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக கோவையை அடுத்து பொள்ளாச்சியில் இளம் பெண்களை காணொலி எடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருவர் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் முறைப்பாடு அளித்தார். இந்த முறைப்பாட்டை விசாரித்த போலீசார் 9 பேரை கைது செய்தனர். 48 சாட்சியங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்களுடன் மடிக்கணனி, கைபேசி, மெமரி கார்டு, கார் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலத்திரனியல் ஆவணங்களும் ஆதாரங்களாக முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்தும் நடாத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து நேற்று முன்தினம் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 9 பேருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் சாகும் வரை ஆயுள் சிறை விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு 85 லட்சம் இந்திய மதிப்பிலான 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார் என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பொறுத்தால் முழு உலகுக்கும் அழிவு, பாலூச்சிஸ்தான் விடுதலை படை என்ற செய்தியும், 584 நாட்களுக்கு பின்னர் பணைய கைதி விடுவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் பஸ்ஸில் சிக்கி 2 பேர் பலி, மாத்தறை எலியகந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆணும் இளம் பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பஸ் ஒன்றை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிள் வழுக்கி பஸ்ஸின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோகம் குறித்து முறையிட தொலைபேசி இலக்கம். பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்கு 1929 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் இனப்படுகொலையில் இலங்கை ஈடுபடவில்லை, அடம்பிடிக்கும் அலி சப்ரி. இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு, இனப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிப்பு போன்றவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையும், இலங்கையின் ஒற்றுமை மற்றும் கௌரவம் நல்லிணக்கத்திற்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் கனடாவின் ஒன்டோரியாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு, இனப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிப்பு போன்ற விடயங்களால் நான் திகைப்பும் கவலையும் அடைந்திருக்கிறேன். ஒரு விடயத்தை நான் தெளிவாக தெரிவிக்க விரும்புகிறேன். இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை. அந்த கூற்று ஆதாரமற்றது மாத்திரமல்ல, மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எந்தவொரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரை இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லை. இலங்கையில் நடந்தது துன்பகரமான செயல். ஆனால் கனடா உட்பட 30க்கும் மேற்பட்ட அதிகமான நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருடான மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக இராணுவ நடவடிக்கைகள் ஆகும். அது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர், எந்த சமூகத்துக்கும் எதிரான போர் அல்ல. போரின் போது அப்பாவிகள் ஒவ்வொருவரதும் உயிரிழப்பு மனவேதனையை ஏற்படுத்தினாலும் மோதலை இனப்படுகொலை என சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மாத்திரமல்லாமல் அவமதிப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகும். கனடாவில் இடம்பெறும் இந்த செயற்பாடுகள் நமது கல யதார்த்தங்களில் இருந்து வெகு தொலைவில் உள்ளன. மேலும் வாக்கு வங்கியை நோக்கமாக கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகளினால் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்படலாம். மேலும் ஒரு தேசமாக காயங்களை ஆற்றுவதில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. இந்த இலங்கையினுடைய இனப்படுகொலை இலங்கையில் நடைபெறவில்லை என்று அண்மைய நாட்களிலே அனைவரும் பேச தொடங்கி இருக்கிறது. சிங்கள மக்கள் மத்தியில், சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியிலே இன்னும் அந்த பேரினவாத கொள்கைகள் மாறவில்லை என்பதை வெளிப்படுத்ததாக இருக்கிறது. தொடர்ச்சியாக
முள்ளிவாய்க்கால் வாரத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக இரத்த தான முகாம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், பாப்பரசரை சந்தித்தார் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் தூபி முன் மாணவர்கள் அஞ்சலி. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் பல்கலை வளாகத்தினுள் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி முன்பாக மாணவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினர். நினைவு தூவி முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனை செய்ததுடன் அவர்களுக்கான அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் என்ற ஒரு செய்தியும், நீரலையில் அள்ளுண்டு 4 இளைஞர்கள் உயிரிழப்பு, கடலில் நீராடச் சென்ற போது சோகம், உயர் இரத்த அழுத்தத்தால் 70% மரணங்கள் ஏற்படுகின்றன சுகாதார அமைச்சு தகவல். இலங்கையில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 70% உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களாக நிகழ்கின்றன என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு தெரிவித்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தொற்றா நோய்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நாட்டு மக்களில் 34.8% உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 64% எந்தவித மருந்துகளையும் பயன்படுத்தவில்லை எனவும் விசேட வைத்தியர் சமிந்த சமரகோன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் கருணாகரன் வெற்றி கிண்ணம் கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் அணி வசமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, போர்த்துகல் அணியின் ரொனால்டோவின் மகன் என்ற ஒரு செய்தி, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் அறிவிப்பு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் 38 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் டெங்கு அபாய வலயங்களாக அறிவிப்பு, பேருந்தின் சக்கரம் கலன்று நுவரெலியாவில் மற்றும் ஒரு விபத்து, நுவரெலியாவில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் சக்கரம் கலன்று விபத்துக்குள்ளான நிலையில் பேருந்தில் பயணித்த 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி, நீண்ட தூர பேருந்து சாரதிகளுக்கு கட்டாய ஓய்வு நேரம் அவசியம். கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று அண்மையில் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து நீண்ட தூர பேருந்துகளில் பயணம் செய்யும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வு நேரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் நாயகம் வழக்கறிஞர் கமல் அமரசிங்க தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழின படுகொலையின் வலி சுமந்த ஊர்தி பவனி நல்லூரிலிருந்து நேற்று ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் வலி சுமந்த ஊர்தி பவனியானது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திலிருந்து நேற்று ஆரம்பமானது. தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த பவனியானது முன்னெடுக்கப்பட்டது. தமிழின படுகொலையிற்கும் சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம், இறைமை, சுயநிர்ணயம், அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்தி பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தியும், மண்டைதீவு வழிப்பிள்ளையார் ஆலயத்தின் போச்சகரான வடக்கு மாகாண ஓய்வு நிலை பிரதம செயலாளர் லட்சுமணன் இளங்கோவனுக்கு ஆலய பரிபாலன சபையினரின் ஏற்பாட்டில் பிள்ளையாரின் நல்லாசி வேண்டி விசேட பூசை வழிபாடாற்றி ஆலயம் ஒன்றில் ஊர் மக்கள் சேர்ந்து கௌரவிப்பு செய்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், சின்னம்மை நோயாளர்கள் நாட்டில் அதிகரிப்பு, நாட்டில் சின்னம்மை நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கிறார். வன்கொடுமைகள் தொடர்பில் 1929 என்ற எண்ணிற்கு முறையிடலாம். பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்கு 1929 அதாவது 1929 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்திருக்கிறது. வன்கொடுமைகள் தொடர்பில் 1929க்கு முறையிடலாம் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் பட்டினியால் வாடும் 50 லட்சம் மக்கள், ஒரு தலைமுறையே அழியும் அபாயம், எச்சரிக்கும் ஐநா. போரினால் பாதிக்கப்பட்ட காசாவுக்குள் கடந்த 10 வாரங்களாக உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து உதவி விநியோகங்களும் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி, பல கோடி பெறுமதியான விமானம் ட்ரம்பிற்கு பரிசாக வழங்கப்பட்டது கட்டார், மிரட்டி பணிய வைக்க நினைத்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை, காசாவுக்குள் முழு பலத்துடன் இஸ்ரேல் இராணுவம் நுழையும், நெதன்யாகு எச்சரிக்கை, அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்யும் சவுதி அரேபியா என்ற செய்திகளும் பலமுறையுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்கள் பறிமுதல். கடந்த 2 நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் உந்துருளிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தி, கொத்மலை விபத்து உயிரிழந்தவர்களுக்கு நிதியுதவி என்ற ஒரு செய்தியும், உரிய தீர்வு வேண்டும் ஆணையரவு உப்பள ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கிளிநொச்சி ஆணையரவு தேசிய ஒப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக உங்கள் தலைகளில் நீங்களே மண்ணை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் தொடர்ந்து செல்கிறது.
தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து எதிர்ப்பு தெரிவித்த விஜித கேரத் வரவேற்றார் நாமல் எம்பி. கனடாவின் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் தமிழினப்படுகொலை நினைவு சின்னத்தை திறப்பதில் கனடா அரசின் நடவடிக்கை குறித்து கனேடிய உயர்ஸ்தானிகர் வெளியுறவு அமைச்சரத்துக்கு அழைப்பு எடுத்தும் தனது ஆட்சேபனையை தெரிவித்த இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச வெகுவாக பாராட்டியிருக்கிறார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயம் தொடர்பில் பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த நமது மாவீரர்களான இலங்கை இராணுவத்தை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதம் மீண்டும் இங்கு தலை தூக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் தனது முடிவில் உறுதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் சமூகத்தை பாதுகாக்கும் அதன் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை காணவும் நான் விரும்புவதுடன் மீண்டும் வலியுறுத்தவே விரும்புகிறேன். அதே வழியில் மற்ற அனைத்து சமூகங்களும் நிம்மதியாக செழிக்க விரும்புகிறேன். இலங்கை இராணுவம் தனது சொந்த மக்களை கொன்ற புலிகளை சட்டபூர்வமாக அழித்து விட்டது. கனடா போன்ற நாடுகள் தங்கள் சொந்த அரசியல் லாபத்திற்காக பொய்யான இனப்படுகொலை கதைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார். குருநாகலில் கிணற்றில் விழுந்த 9 வயது சிறுவன் பலி என்று ஒரு செய்தி. கெகலியோவுக்கு எதிரான வழக்கு 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் நியமனம். ஜனாதிபதி அலுவலகத்தின் வாகனங்கள் இன்று ஏலத்தில் என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று அகழ்வு பணி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித சிதைவுகள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற உள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அங்கு மனித எலும்பு சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதைவுகள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வு ஆய்வு இடம்பெற உள்ளதாகவும் துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வு பணிகள் இடம்பெற உள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு வலம்புரி நாளிதழ் மற்றும் ஏனைய பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு மீண்டும் சந்திப்போம்.